எவ்ரிவன், வெல்கம் டு Maghanivlog. இன்னைக்கு இந்த vlogல நம்ம ஜப்பான் லோக்கல் பஸ்ல தான் போக போறோம். போலாமா? அது மட்டும் இல்ல, இவங்க பஸ்லயே எவ்வளவு ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க அதெல்லாம் பாத்துடலாமா? அந்த ஸ்டாப் தானே இது? ஆமா சார். நல்லா தெரியும்ல? ஓகே, थैंक यू பை. என்ன இது பஸ் ஸ்டாப் இதானு கேட்டுட்டு அங்க போய் நிக்கறான். இப்படிலாம் நமக்கு ஸ்டாப் தாண்டி போய் நிற்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸ்டாப்பில் நின்னாலே பஸ்ஸு கரெக்டாக வந்துடும். இப்போ ஒரு போர்டு பார்த்தீங்களா? இந்த போர்டு தாங்க நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்பில் எப்படி அங்கே டைம் கொடுத்துருக்கோ அதே தான், சேம் தான். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இங்கே வந்து வீக்கெண்ட் அண்ட் வீக் டேஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரோ இஸ் அபவுட் வீக் டேஸ், எப்போல்லாம் பஸ்ஸு வரும். அண்ட் செகண்ட் ரோ வீக்கெண்ட் ப்ளஸ் ஹாலிடேக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ ஒரு ஆப் ஷோ பண்ணுறேன். இந்த ஆப் மூலிமா தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, அதில் ஒரு கார்டு இருக்குது பார்த்தீங்களா மேலே, அந்த கார்டை நம்ம அப்ளை பண்ணியும் வாங்கிக்கலாம். அந்த கார்ட்லேயும் ட்ராவல் பண்ணலாம், ஒரு இந்த ஆப்லேயும் ட்ராவல் பண்ணலாம், ஒரு இது எல்லாமையும் ட்ராவல் பண்ணலாம். இன்னும் பஸ்ஸை காணாம என்னாவே ஊடாது. இப்படியெல்லாம் நம்மளை வெயிட் பண்ண வைக்க விட மாட்டாங்க. அந்த போர்டில் 10:36க்கு பஸ்ஸு வரும்னு போட்டிருக்கா. அப்போது 10:36க்கு கரெக்டாக பஸ்ஸு வந்தாச்சு. நம்ம இப்போது இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். சும்மாவா சொல்லியிருக்காங்க, ஜப்பான் இஸ் ஃபார் பங்க்சுவாலிட்டி ஆஃப் டைம். இந்த மாதிரி இவங்க சத்தியமாக பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் இவங்க டிசிப்ளின் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க, பஞ்சுவாலிட்டி மாதிரி. யார் ஃபஸ்ட்டு வந்தாலுமே சரி, அவங்க வந்து அந்த இடத்துல லைனை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு அடுத்ததாக வரவங்க 1 by 1 சேம் டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணுவாங்க. பஸ்ஸு வந்ததும் அதே மாதிரி யாரையும் இடிக்காமல் 1 by 1 தான் அவங்க மேலே பஸ்ஸில் போவாங்க. அடேங்கப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். இப்படியெல்லாம் ஜப்பானில் பஸ்ஸில் கண்டக்டரே இருக்க மாட்டாங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது தாங்க உங்களுக்கு டிக்கெட் கொடுக்கும். நீங்கள் ஏறினதும் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மஷின் இருக்கும். உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆப் ஷோ பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, இதை மூலியமாக தான் ட்ராவல் பண்ண போகிறோம், அது இல்லாமையும் ட்ராவல் பண்ணலான்னு. அது தாங்க இந்த டிக்கெட். இந்த டிக்கெட் வந்து நீங்கள் ஏறினதும் ஆட்டோமேட்டிக்காகவே அதை டிடெக்ட் பண்ணிடும். டிடெக்ட் பண்ணி நீங்கள் எந்த ஸ்டாப்பில் ஏறி இருக்கீங்கன்னு அது டீட்டெயில்ஸ் கொடுத்தா அந்த டிக்கெட் வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் காமிச்ச ஆப் நீங்கள் டைரெக்டாக அந்த இடத்துல வச்சு ஒரு அந்த கார்டே வச்சா கூட அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி அந்த கார்ட்லேயோ அந்த ஃபோன்லேயோ எவ்வளவு இருக்குதுன்னு அந்த ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ அது மூலயமா நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். பின்ன என்னையா, பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளை உட்காரலாமா? நீ யாரு? ஆம்பளை தான், நீ மட்டும் உட்காந்துருக்க. இப்படியெல்லாம் இங்கே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு செப்பரேட் சீட்லாம் இருக்காது. இங்கே மெயினாக இருக்கிறதே அந்த ப்ரையாரிட்டி சீட் தாங்க, அதுதான் சோஃபா. அதில் வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ், பெரியவங்க, ஹேண்டிகேப் இவங்க அதில் ட்ராவல் பண்ணலாம். இங்கே பேசிக்காகவே அந்த சோஃபா எல்லாம் பஸ்லையும் இருக்கும். ப்ளஸ் ரைட் ஹேண்ட் சைடில் சிங்கிள் சீட்ஸாக இருக்கும் அண்ட் பேக் சைடில் டபுள் சீட்டாக இருக்கும். இப்படி தான் இவங்க சீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டும் வச்சுருக்காங்க. அந்த பேலன்ஸ் தர்றேன். சரிங்க சார். தருவானா தரமாட்டானா? இப்போது நம்ம எடுத்த டிக்கெட்டில் என்னெல்லாம் போட்டிருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம என்னைக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் எத்தனாவது ஸ்டாப். எக்ஸாக்ட்லி. இப்போ அதில் 5 போட்டிருக்கு. ஸோ இதை பேஸஸ் பண்ணி தான் நம்ம பே பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் உட்காந்துருக்க பஸ்ஸில் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் எவ்வளோன்னு போட்டிருக்கோம். நம்ம ஏறினது 5th ஸ்டாப். ஸோ அட் ப்ரெசன்ட் 5th ஸ்டாப்பில் 170 rupees போட்டிருக்கு. ஸோ நம்ம இது தான் பே பண்ணணுமா? நோ. நம்ம இறங்கும் போது, அதாவது நம்ம 5th ஸ்டாப்பில் ஏறுங்கினாலுமே நம்ம இறங்கும் போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு ஸ்டாப்புக்கு ஆட் ஆன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஏறும் போது 170 இருந்தது இல்லையா? ஸோ நான் இறங்கும் போது அது வந்து 270 ஆனாலுமே நான் பே பண்ண வேண்டியது 270 தான். அது நான் அந்த டிக்கெட்டோடையே அந்த இடத்துல பே பண்ணணும். இதுதான் இவங்க ஃபாலோ பண்ணுற மெத்தட். டிக்கெட் பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம ரூல்ஸ் பற்றி பார்த்துடலாமா? கொஞ்சம் ஸ்க்ரீன் அங்கே பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக சிகரெட், பஸ்ஸில் சிகரெட் பிடிக்கக்கூடாது. இது கூட பரவாயில்லைங்க. செகண்டாக ஒன்று வரும் பாருங்கள், ஃபோன். எக்ஸாக்ட்லி. இங்கே பஸ்ஸில் ஃபோன் பேசவே கூடாது. நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க, பட் காலில் பேசவே கூடாது. இவங்கள பொறுத்த வரைக்கும் சைலன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஃபோனில் பேசுனீங்கன்னா அவங்க கோவத்தில் என்ன வேணால் கற்றுவாங்க. அண்ட் மோர் ஓவர் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பஸ்ஸில் ஃபோன் பேசுகிறது தவிர்த்துட்டு உங்கள் வீட்டில் போய் ஃபோன் பேசுங்க, சத்தமாக பேசுங்க, பொறுமையாக பேசுங்க, எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இது ட்ரெயின்லேயும் இதே தான் அப்ளிகேட் ஆகும். ரங்கசாமி, டேய் டேய் டேய், அறிகிட்டவனே, பரதேசி பல, நீ எல்லாம் ஃப்ரெண்டா? ஒரு ஃபோன் பண்ணா
சப்போஸ் நம்ம இப்படியெல்லாம் கத்தி பேசிட்டா என்ன ஆகும்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஒன்றும் இல்லை, ஏந்திரிச்சு அவங்க பயங்கரமாக கத்துவாங்க, நமக்கு இன்சல்ட் ஆகும், அவ்வளவுதான். ஃபோனில் பேசுகிறதே இவங்க அலவுட் பண்ண மாட்டாங்க. ஸோ விசில் அடிக்க விடுவாங்களா? கண்டிப்பாக அதுக்கும் புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த பட்டன். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் வந்து ஒவ்வொரு சீட்டுக்கு பக்கத்துலேயும் இது இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஸ்டாப்பில் இறங்குனாலுமே அந்த ஸ்டாப்புக்கு முன்னாடியே இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ரெட் லைட் எரியும். அதுதான் ஸ்டாப். ஸோ டிரைவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் அவர் ஸ்டாப் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் 1 by 1 நீங்கள் பொறுமையாகவே இறங்கலாம். அட பாவிலா, ஏறும்போது அடிச்சுக்கிறாங்க, இறங்கும் போது அடிச்சுக்கிறாங்க. லாஸ்ட்டில் தான் பே பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், கரெக்டாக? ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள், இந்த மஷின் டிரைவருக்கு பக்கத்திலே இருக்கும். ஸோ இங்கே தான் நீங்கள் பே பண்ணணும். அது எப்படி பே பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிக்கெட் எடுத்திருந்தீங்கன்னா மேலே நீங்கள் என்ன வேல்யூ போட்டிருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மஷின் நல்லா பார்த்துக்கோங்க. டிக்கெட் போடணுன்னா அங்கே பஸ் ஃபேர் ஸ்லாட் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஸ்க்ரீனில் என்ன வேல்யூ போட்டிருந்ததோ அந்த வேல்யூவோட அந்த டிக்கெட்டை போடணும். சப்போஸ் எக்ஸாக்ட் வேல்யூ நீங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் கீழே மணி எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் காயின் போட்டிங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் வந்துடும். ஸோ நீங்கள் அந்த சேஞ்சஸ் எடுத்து கரெக்டாக அந்த வேல்யூவை பஸ் ஃபேர் ஸ்லாட்டில் டிக்கெட்டோட போடணும். சப்போஸ் நீங்கள் டிக்கெட் எடுக்கலை, கார்டு ஒரு அந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஐசி கார்டு ரீடர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு நீங்கள் கார்டு வச்சாலும் சரி ஒரு ஃபோன் வச்சாலும் சரி, அது வித்தின் அ செகண்ட் அது ரீட் பண்ணிடும். அண்ட் கீழே பஸ் கார்டு ஸ்லாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம ஊர் மாதிரி பஸ்க்குனே தனியாக ஒரு கார்டு இருக்கும் பார்த்தீங்களா, பஸ் பாஸ் மாதிரி, அதே தான் இங்கேயுமே அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இவங்க யூஸ் பண்ணுற மஷின். அண்ட் லாஸ்ட்டாக இம்பார்ட்டண்டான விஷயந்தான் என்னன்னு கேட்குறீங்களா, டிரைவர் பற்றி தான். இங்கே மென் அண்ட் விமன் 2 பேருமே பஸ் ட்ரைவ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே வந்து பஸ் டிரைவர் ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டாப்பில் 10 பேர் இறங்குனாங்கன்னா அவங்க 10 பேருக்கிட்டேயும் 1 by 1 அரிகாத்தோ கொசைமாஸ்துன்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் தேங்க்யூ ஸோ மச். அவங்க ரொம்பவே காமாக அண்ட் தேங்க்ஃபுல்லாகவே இருப்பாங்க. இதுதாங்க இவங்க ஜப்பானில் ஃபாலோ பண்ணுற லோக்கல் பஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் உங்களுக்கும் அரிகாத்தோ கொசைமாஸ்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே மாதிரி கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்கமிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். பாய்.